12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் உள்ள ஃபஸ்ட்டு சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அதில் உள்ள சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். தியரிக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், இது நல்லா கவனமாக பாருங்கள். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை சுற்றி எத்தனையோ சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது இல்லையா, அவங்க என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க? ஏதாவது நேம்ஸ் இருந்தால் நேம்ஸை எழுதி வைப்பாங்க, யார் யாருக்கு ரூபா கொடுக்கணும், யார்கிட்டருந்து வரணும் அப்படிங்கிறத எழுதி வைப்பாங்க இல்லையா. அப்போ பேரும் அது போக கேஷ் எவ்வளோ வரணுங்கிறது எழுதுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பர்சனல் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட் மட்டும்தான் எழுதுவாங்க, ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்லாம் எழுதவே மாட்டாங்க. அதனால தான் இதுக்கு பேர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா. அப்போது அப்படி இருக்கிற அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற பிஸ்னஸில் உள்ளவங்க எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, அவங்க எப்படி டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கு மாற்றுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சம்ஸில் பார்க்க போகிறோம், சரியா. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்மெட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஃபார்மெட்டில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். இதில் வந்து என்ன செய்து போட்டிருக்கு, ஸ்டேட்மெண்ட்டாக ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதாவது அவங்க கொடுத்த தகவலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இந்த ஃபார்மெட்டில் இந்த மூணை மட்டும் தரோவாக மனப்பாடம் பண்ணிடுங்க. க்ளோசிங் கேபிட்டலோட ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், இவ்வளோ தெரிஞ்சால் போதும். அதில் மீதி வர்றது வந்து ஒன்று ப்ராஃபிட்டாக இருக்கும் இல்லைனா லாஸாக இருக்கும், சரியா. அதாவது பெரிய நம்பர் மேலேருந்து கீழே சின்ன நம்பர் இருந்ததுன்னா அது ப்ராஃபிட், ப்ளஸில் வரும் ஆன்சர். மேலே சின்ன நம்பர் இருந்து கீழே பெரிய நம்பர் இருந்ததுன்னா மைனஸில் ஆன்சர் வரும், அப்படி வந்துன்னா லாஸ். அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க சின்ன சின்ன கடையில். எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறேன்னா இதுதான் மெத்தட், சரியா. இப்போ பாருங்கள், இதுக்குரிய ஒரு சம் இருக்குது. சம்முக்கும் இதே ஃபார்மெட் தான். நீங்கள் ஃபார்மெட்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் போடுறது ஈஸி, சரியா. அது கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, நோட்டில் க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ் போட்டு 2 லைன் விட்டுட்டு லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் போடுங்க. அடுத்து 2 லைன் விட்டுட்டு லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் போடுங்க. அடுத்து 1 லைன் விட்டுட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன கொடுத்துருக்கானோ அதை போடுங்க. அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸும் கண்டுபிடிச்சிடலாம், மிஸ்ஸிங் ஃபிகர்ஸும் இதில் கண்டுபிடிக்கிறது ஈஸி. முதல்ல பேரை மட்டும் எழுதணும், பிறகு தான் அமௌண்ட் எழுதணும், சரியா. க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸு லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டலுங்கிறத வரிசையாக 2 லைன் விட்டு எழுதிட்டு அதுக்கு பிறகு தான் அமௌண்ட்டை எழுதணும். இப்போ பாருங்கள், இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்னெல்லாம் போட்டிருக்கு. முதல்ல பிகினிங் இயரில் உள்ள கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அடுத்து எண்ட் ஆஃப் த இயரில் உள்ள கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, சரியா. அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, சரி. அதே மாதிரி ட்ராயிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போது க்ளோசிங் கேபிட்டல், அதாவது எண்ட் ஆஃப் த இயருங்கிறது க்ளோசிங் கேபிட்டல், அதை வந்து நம்ம இப்போது அதே இந்த ஃபார்மெட்டை எழுதி அதில் எழுத போகிறேன் பாருங்கள். மேலே என்ன போட்டிருக்கு, ஸ்டேட்மெண்ட்டாக ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டுன்னு போட்டு இந்த லாஸ்ட் டேட் போட்டுடணும். அடுத்து பர்டிகுலர்ஸும் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு அமௌண்ட் சிம்பிள் போட்டால் போதும். போட்டுட்டு க்ளோசிங் கேபிட்டலை தான் முதல்ல எழுதுகிறேன், சரியா. அந்த ஃபார்மெட் மறந்துடாதுங்க. க்ளோசிங் கேபிட்டல்னு எழுதிட்டு, க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ பார்த்தோம், கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா. அதில் என்ன போட்டிருந்து, 8,50,000, சரியா. அதை எழுதியாச்சு. அடுத்து அதோடு என்ன பண்ணணும், ஆட் ட்ராயிங்ஸ், அந்த ஃபார்மெட் மறந்துடாதுங்க. ஆட் ட்ராயிங்ஸ் ஆட் போட்டுட்டு ட்ராயிங்ஸை எழுதணும். எழுதிட்டு ட்ராயிங்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத கொஸ்டினில் பார்க்கணும், சரியா. கொஸ்டினில் பார்த்தோன்னா அதில் ட்ராயிங்ஸ் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70,000. அந்த 70,000 எடுத்துகிட்டு போய் இங்கே எழுதணும். இப்போ நம்ம அந்த 8,50,000 கீழே 70,000 அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு ப்ரொசீஜர் என்ன, இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணுன்னா எவ்வளோ வரும், 9,20,000 வரும். 9,20,000 வரும், சரியா. 9,20,000. அடுத்து என்ன செய்யணும், ஃபார்மெட் படி க்ளோசிங் கேபிட்டலோட ட்ராயிங் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. இந்த 3 லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அது கூட முதல்ல பேரெல்லாம் எழுதிட்டு அமௌண்ட்டை லாஸ்ட்டில் கூட ஃபிட் பண்ணலாம், இல்லை வரிசையில் கூட ஃபிட் பண்ணலாம். இது ஃபஸ்ட் டைம் சொல்லிக் கொடுக்குறனால எல்லாத்துக்கும் நேரடியாகவே நான் உங்களுக்கு அமௌண்ட் போட்டு சொல்லிக் கொடுக்குறேன், சரியா. அடிஷ்னல் கேபிட்டல், இப்போது நம்ம அடிஷ்னல் கேபிட்டலோட அமௌண்ட்டை கொஸ்டினில் பார்க்க போகிறோம். எவ்வளவு, அடிஷ்னல் கேபிட்டல் 1,20,000.
அந்த 1,20,000 இதில் எழுதிடணும். இதை நான் எழுத நீங்கள் ஒரு நோட்டில் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் சம் போட்டிங்கன்னா அடுத்து நீங்களே கூட வேறு எக்ஸசைஸ் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 9,20,000லேருந்து 1,20,000 போச்சுன்னா 8 lakh வந்துட்டு. சரியா? இப்போ அடுத்து என்ன செய்யணும்? லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். அதை மறந்துடாதுங்க. 3 வரிசையாக எழுதணும். ஓப்பனிங் கேபிட்டல் அது கூட 2 லைன் விட்டு எழுதினீங்கன்னா ரொம்ப கிளியராக ஆன்சர் வந்துடும். ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? கொஸ்டினை பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் 5 lakhs. ஸோ அந்த 5 lakhs எடுத்துகிட்டு வந்து இந்த 8 lakhs கீழே போடணும். போட்டோன்னா மிச்சம் எவ்வளோ வருது பாருங்கள். 8 lakhsல 5 lakhs போச்சுன்னா 3 lakhs. 3 lakhs போட்டாச்சு. சரியா? 3 lakhs போட்டுட்டு இப்போ மேலே பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர் அப்படின்னா இது என்னது? ப்ராஃபிட். ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்திருக்கு இல்லையா? அதனால் இது வந்து என்னது? ப்ராஃபிட். இதே இது மேலே சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் இருந்ததுன்னா ஆன்சர் வந்து மைனஸில் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது லாஸ்ன்னு சொல்லி போடணும். சரியா? இவ்வளோ தான் இந்த சம். ஈஸியாக இந்த சாதாரண கடைக்காரங்கெல்லாம் அது ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நல்லா பாருங்கள். இந்த அதில் கூட இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது அந்த அடிஷ்னல் கேபிட்டல், அதாவது என்னது? க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸ் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல்னு வர்ற ஆன்சர் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இது கொஸ்டினில் கூட கேட்கலாம். இன்சைட் கொஸ்டினில் வாட் இஸ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன எழுதணும்? க்ளோசிங் கேபிட்டலோட ட்ராயிங்கை ஆட் பண்ணி அதில் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணோன்னா கிடைக்கிற அமௌண்ட் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஏன் முதல்ல சொல்லலைன்னா உங்களுக்கு குழம்பிரோன்னு சொல்லி தான் சொல்லலை. சரியா? இந்த 3 மெயினாக படிச்சுக்கோங்க. ஆடு, அதாவது க்ளோசிங் கேபிட்டலோட ஆட் ட்ராயிங்ஸ், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, அது தெரிஞ்சால் இந்த சம் ஈஸியாக போடலாம். அடுத்து மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். சரியா? அது இதே ஃபார்மேட் தான். அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சம்மை நீங்கள் போட்டு பாருங்கள். வேணால் நம்பரை மாற்றி நீங்களே புது சம்மாக உருவாக்கி கூட செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.